ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு பிள்ளையே, அவசரமா இந்த வராகி அம்மா எதுக்காக உன்கிட்ட பேச வந்திருக்கேன்னு தெரியுமா? நான் உனக்காக எந்த நல்லது செய்ய வந்தாலும் நான் உன்னை தேடி உன்னை பார்க்க வர்றேன்றதுக்காக, இந்த பதிவுகளை அடிக்கடி உன் கண்ணில் காட்டுறேன்றதுக்காக நீ அலட்சியம் செஞ்சு தள்ளி போய்கிட்டே இருந்தீனா அப்புறம் உனக்கு நல்லது நடப்பதை யாராலும் உனக்கு உதவி செய்ய முடியாது என் செல்லமே. உனக்கு நல்லது நடக்கணும்னா நீ என்னை நாடி வந்துதான் தீர வேண்டும். நீ என்ன நாடி தேடி வரலங்கிறதுக்காக தான் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக ஓம் பின்னால இந்த வராகி அம்மா நானே சுத்தி வர்றேன். ஆனா ஒவ்வொரு முறையும் நீ என்னை தாண்டி போகும்போதும் கடந்து போகும்போதும் எனக்கு எந்த கோபமும் இல்லை. நீ தான் வாழ்க்கையில ஜெயிக்கிறத தவற விட்டுக்கிட்டு இருக்க, தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கன்றத இப்போதாவது புரிந்து கொள். வாழ்க்கையில நான் உனக்கு பிரச்சனைகளை கொடுக்குறேன், துன்பங்களை கொடுக்குறேன்னு தான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா இந்த பிரச்சனைகளையும் துன்பங்களையும் உன் கண்களில் காட்டுவதே இதை கடந்து உன் வாழ்க்கையை நீ அனுபவப்பட்ட பக்குவப்பட்ட பிள்ளையா புத்திசாலியா வாழணுங்கிறதுக்காக தான். இப்போது தீராத சோகத்தில் இருக்கும் உன் மனசுக்கு ஆறுதலை கொடுத்து உன்னை காப்பாத்தி உனக்கான நல்லதையும் செய்ய வந்து விட்டேன்னு செல்லவே. உன் நிலைமை சரியில்லை, உன் வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்காம எல்லாமே கஷ்டமாகவும் பிரச்சனையாகவும் இருக்குன்றது எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் இது அனைத்தையும் நான் சரி செஞ்சிடறேன். உன் கஷ்டத்தை எல்லாம் அடுத்தவங்க கிட்ட போய் சொன்னீனா அவங்க உன்னை அழுகாதன்னு சொல்லிட்டு உனக்கு பின்னால் அதை பத்தி பேசி சிரிச்சு உன்னை அவமானப்படுத்துவார்கள். அழுகும் நிலை வந்தாலும் கீழே விழுகும் நிலை வந்தாலும் கூட இந்த வராகி அம்மா என்கிட்ட மட்டும் வந்து நில்லு. உன் வாழ்க்கை இப்படியே இருந்து விடாது என் செல்லமே. உன் வாழ்க்கையை ராஜயோகம் நிறைஞ்சதாக மாற்றி கொடுக்கவும் உன் வாழ்க்கையில வெற்றியை தருவதற்குமாக தான் இந்த வராகி அம்மா உன்னை சுத்தி வர்றேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நீ எப்போதும் நேர்மையாக இருந்தீனா கண்டிப்பா அதற்குரிய பலன் உன் வாழ்க்கையில கிடைச்சே தீரும். நீ நம்புற தெய்வம் உன்னை கைவிடாதுன்றதை புரிஞ்சுக்கோ. நீ நம்பக்கூடிய இந்த வராகி அம்மா உன்னை காப்பாத்தி உனக்கான நல்லதையும் நடத்தி முடிப்பேன். இந்த உலக வாழ்க்கையே உனக்கு தூணாக இருந்து உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக மாத்த போது. இப்போதைக்கு உன் கண்களுக்கு இருளாக தெரியும் இத்தனை பிரச்சனைகளையும் சரி செஞ்சு ஒளியை நிச்சயமாக உன் வாழ்க்கையில கொடுப்பேன். உனக்கு ஒரு புது வாயிலை திறக்கப் போகிறேன். இத்தனை நாள் நம்பிக்கையோடும் பக்தியோடும் என்னை நோக்கி வந்த உன் வாழ்க்கையில இனிமே நீ தோக்க கூடாதுன்றதுக்காக தான் உன்னை ஜெயிக்க வைக்கவும் உன்னை வழி நடத்தவும் நான் ஓடி வந்தேன். கொஞ்சம் பொறுமையாரு, எல்லாத்துக்கும் கால நேரம் வரணும்னு சொன்னேன் அல்லவா? இதோ உனக்கான காலமும் நேரமும் நெருங்கி வந்துருச்சு. திடீர் திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழ்ந்து உன் வாழ்க்கையில நீ மிக பெரிய ஆளா ஜெயிச்சு நிக்க போகிறாயேன் செல்லமே. யாராவது வந்து உன்னை உயரத்துல உட்கார வைப்பாங்கன்னு மட்டும் நீ ஒருபோதும் யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்காதே. நீ தன்னந்தனியாக கிளம்பிதான் சிகரத்துக்கு வந்து சேரணும். சிகரத்தையும் உயரத்தையும் எட்டி பிடிக்கணும். தன்னம்பிக்கையோடு நீ பயணத்தை ஆரம்பிச்சாலே பாதி வெற்றி பெற்றதுதான் என் செல்லமே. கொஞ்சம் கொஞ்சமா முழு வெற்றியையும் பெற்று உன் வாழ்க்கையில நீ மிக உயர்ந்த நிலைக்கு வளரப் போகிறாய். மற்றவங்க உன்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க, என்ன பேசுறாங்கன்னு நீ ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில ஒவ்வொரு அத்தியாயத்தையும் நல்லபடியாக எழுதி வைக்கணும்னு நினைச்சிருக்கேன். கண்டிப்பா எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாய் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ பார்த்துக்கிட்டே இரு. கூடிய சீக்கிரம் உன்னை கோபுரத்தின் உச்சியில அமர வச்சு உனக்கான நல்லதையும் நடத்தி முடிப்பேன். இத்தனை நாளா நீ கஷ்டப்பட்டதின் பலனாக இப்பொழுது உன் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்க போகுது. இந்த நாள் உனக்கு மிக சிறப்பான நாளாகவும் சந்தோஷமான நாளாகவும் இருக்கும்படி உன்னுடைய முயற்சிகளுக்கெல்லாம் சேர்த்து வெற்றியை கொடுக்க போறேன். நீ நினைச்ச எல்லா காரியங்களையும் இன்று என் ஆசீர்வாதத்தோடு நீ வெற்றிகரமாக முடிச்சுக்கும்படி செய்ய போறேன். உன்னை யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்படவே வேணாம். இந்த நிமிஷம் உன்னை தேடி வந்த இந்த வராகி அம்மா இனி எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். உன்னை விட உன்னுடைய பிரச்சனைகளையும் உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் பத்தி இந்த வராகி அம்மாவுக்கு நல்லா தெரியும். என் மேல முழு நம்பிக்கை வச்சினா அனைத்தையும் நானே சரி செய்வேன் என் செல்லமே. உனக்கு துரோகம் செஞ்சவங்களையும்
உன்னை ஏமாத்தினவங்களையும் கஷ்டப்படுத்தினவங்களையும் இந்த வராகி அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு அமைதியாக இரு. காலம் போல நான் இருந்து எல்லாருக்கும் அதற்கு உரிய தண்டனையை கொடுத்து அவர்கள் தவறுகளை திருத்தி தப்பு செய்யக்கூடாதுன்றதை புரிய வைப்பேன், உணர வைப்பேன். உனக்கு எதிராக யார் யார் என்னெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அவர்களை இப்போது திருந்தி மனம் வருந்தி உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் சூழ்நிலையை உருவாக்க போறேன். உன் வாழ்க்கையில தோல்வியே இல்லாத முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் நான் உண்டு பண்ணுவேன் செல்லமே. உன் வாழ்க்கையில நீ எதை செஞ்சாலும் திருப்தியோட செஞ்சினா உன் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக இருக்கும். வாழ்க்கைனா கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். நீதான் அதை கடந்து வர தயாராக இருக்கணும். ஏன் மேல அளவற்ற பக்தியும் நேர்மையான நல்ல குணமும் கொண்ட உன் வாழ்க்கையில இனி எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கும்படி செய்ய போறேன். உன்னை காயப்படுத்தினவங்களையும் உன் மனசை கஷ்டப்படுத்தினவங்களையும் திரும்பி பேசுறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் காயப்படுத்துறதுக்கும் ஒரு நிமிடம் போதும், ஒரு வார்த்தை போதும். ஆனா அவங்க செஞ்சதையே நீயும் செஞ்சினா, அவங்க கூடவே சண்டை போட்டு அவங்க பேசின வார்த்தைகளையே திரும்ப பேசினா அவங்களுக்கும் உனக்கும் நல்ல மனசுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் அல்லவா? கெட்டதை யார் செஞ்சாலும் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் சிரிச்சுக்கிட்டு கடந்து போய்கிட்டே இரு. அதுவே நீ அவர்களுக்கு கொடுக்கும் பெரிய தண்டனையாக மாறும். ஒரு முறை இதை செஞ்சுதான் பாரு. கண்டிப்பா நீ பொறுமையா அமைதியா சிரிச்சுக்கிட்டே கடந்து போகும்போது தப்பு செஞ்சவன் மிக கொடூரமாக மனவேதனைக்குள்ளாகி தன் தவறை உணர்ந்து திருந்துவான். நாளைக்கு என்ன நடக்குமோ, நம்ம வாழ்க்கை எப்படி மாறுமோன்னு சும்மா பயந்துகிட்டே இருந்தீனா அந்த பயமே உன் முன்னேற்றத்தை தடுக்கும் தடையாக மாறிடும். அதனால எல்லாமே சரியாயிரும், எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில எல்லாமே முடியும்னு நீ நினைச்சினா நீ ஜெயிக்கிறதுக்கு உனக்கு பல வழிகளை நான் காட்டுவேன். முடியாதுன்னு நினைச்சினா எதுவுமே முடியாம போயிடுமே செல்லமே. மனம் தளராம நீ தைரியமாக தொடர்ந்து முயற்சி செய்யும் போது இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பேன். இனி யாராலும் உன்னை எந்த விதத்திலும் வீழ்த்த முடியாத அளவுக்கு உனக்கு துணையாக நானே இருக்க போறேன். நீ எப்போதும் நல்ல காரியங்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. சில நேரங்கள்ல சில மனிதர்களின் செயல்களை கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியா போறதுதான் உனக்கு நல்லது. தனக்கு தேவைனா மட்டும் சில பேர் கீழே இறங்கி வருவாங்க. தான் காரியம் முடிஞ்சதும் மறுபடியும் மேலே ஏறி உச்சாலி கொம்புல கோபத்தோட ஏறி உக்காந்துக்குவாங்க. அப்படி காரியத்துக்காக மட்டுமே கீழிறங்கி வரக்கூடிய அன்பா பேசுற பாசம் காட்டுற அந்த பொய்யான மனிதர்களையும் போலியான முகங்களையும் நம்பி விடாதேன்னு செல்லமே. எப்பவுமே நீ என் மேல அளவற்ற பக்தியும் நேர்மையான குணமும் கொண்ட பிள்ளையாக இருப்பதை பார்த்துட்டு தான் உனக்கு உதவி செய்யறதுக்காக நான் வந்திருக்கேன். என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நினைக்கும் போது இந்த நன்மையெல்லாம் உன் வாழ்வில் மிக சிறப்பாக மிக பெருசா உனக்கு கிடைக்கும்படி செய்வேன். நீ இழந்ததை நினைச்சு வருத்தப்படாத. அதை விட உயர்ந்ததாக கண்டிப்பாக உன் வாழ்க்கையில எல்லாமே உனக்கு அமையும். மற்றவங்க உன்னை குறைச்சு பேசலாம், உன் காதுக்கு கேட்கும்படியாக உன் முதுகுக்கு பின்னால நின்று உன்னை பத்தி தப்பா பேசலாம். ஆனா நீ எப்போதும் யாருடைய வார்த்தைகளையும் கேட்டு உன்னுடைய கனவுகளையும் முயற்சிகளையும் பாதியிலேயே நிறுத்திடாத. உன் கனவை எப்பவும் பெரிய கனவா வச்சுக்கோ. உன் இலக்கை எப்போதும் உயர்வானதாக வச்சுக்கோ. அதுக்கேற்றாற் போல சிறப்பாக நீ முயற்சி செய்யும் போது அந்த முயற்சிகளுக்கு எல்லாம் முத்தாய்ப்பாக உனக்கான முழு வெற்றியையும் இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொடுப்பேன். அடுத்தவங்க முதுகுல ஏறி நின்று அடுத்தவங்க தோல் மீது ஏறி நின்று அவங்கள கீழே போட்டு அமுக்கி உன்னை உயரமாக காட்டி கொள்வதை விட தனியாக நின்று உண்மையான உயரத்தை நீ வெளிக்காட்டும் போது அந்த தன்னம்பிக்கையின் காரணமாகவே நிச்சயமா நீ ஜெயிப்ப. யாராலும் எட்ட முடியாத உயரத்தை நீ எட்டி தொடும்படியும் இந்த உலகத்தில் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போறேன். என்னதான் மேகங்கள் அந்த வானத்தை முழுவதுமாக மூடினாலும் வெயில் வர நேரம் வந்துருச்சுன்னா கண்டிப்பா சூரியன் ஒளி வந்துடும். அதே போலதான் ஒரு உண்மையை என்னதான் மூடி மறைச்சாலும் அது சரியான நேரத்தில் ஆதாரத்தோடு வெளிவரும். இன்னைக்கு உன்னை பத்தி பொய்யா பேசினவங்களும் தவறா பேசினவங்களும் யார் உன்னை அவமானப்படுத்தினாங்களோ அவங்க கண்ணு முன்பாகவே நான் உண்மையை வெளிக்கொண்டு வருவேன். நீ ஒருபோதும் மனம் தளராதே. நிச்சயமா தவறு செஞ்சவனை இந்த உலகம் ஒரு நாள் புரிஞ்சுக்கும். ஒரு மனிதன் இழக்கக்கூடாதது மானம் மட்டும்தான். ஆனா அதையும் தாண்டி இழக்கக்கூடாத ஒரு விஷயம்னா
அது தன்னம்பிக்கையும் கூட. நீ எப்போதும் தன்னம்பிக்கையோடு தைரியமாக இருந்தீனா எந்த விஷயமும் உன் வாழ்க்கையில் தப்பாக போகாது. வாழ்க்கையில் இதுவரை நடந்த விஷயங்களையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காம இனி என்ன நடக்கணும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு யோசிச்சினா கண்டிப்பாக வெற்றி மிக பெரிய அளவில் உன்னை வந்து சேரும். வாழ்க்கையில் உன்னை யார் கைவிட்டாலும் இந்த வராகியம்மா நான் கைவிட மாட்டேன். உனக்கான நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. நீ எப்பவுமே உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு சொத்து சுகம் செல்வம்னு சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறத விட அவர்களுக்கான படிப்பை கொடு, அவர்களுக்கான தைரியத்தை கொடு, உழைக்கணுன்ற எண்ணத்தை அவர்களுக்கு உருவாக்கு, சிக்கனமா வாழணுன்ற நல்ல குணத்தை சொல்லிக் கொடு. இப்படி செய்யும் போது உன் வாழ்க்கையும் உன் குடும்பத்தில் உள்ளவங்க வாழ்க்கையும் உன் பிள்ளைகளின் வாழ்க்கையும் கூட சிறப்பானதாக அழகானதாக அமைஞ்சிடும். வாழ்க்கையில எப்போதும் முடிவுகளை மட்டுமே பார்க்காம முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முயற்சியை அதிகப்படுத்தும் போது கண்டிப்பா முழுமையான வெற்றியை உன்னால பெற முடியும். அதுவும் இந்த வராகியம்மா உன் கூட இருக்கும்போது நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட. உனக்கான நல்லது அனைத்தையும் நானே நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. மனசுல அதிகமா ஆசையை வளர்த்துக்கிட்டு எதிர்பார்ப்புகளோடு இருந்து ஏமாற்றத்தை பெறுவதை காட்டிலும் நடக்கிறது நடக்கட்டும்னு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு எளிமையாக நீ வாழ்ந்தினா கண்டிப்பா ஏமாற்றம் இல்லாமல் நீ எதிர்பார்த்ததும் ஆசைப்பட்டதும் உன் வாழ்வில் நடக்கும். ஏன்னா எந்த விஷயமே நீ எதிர்பார்க்கும் போதுதான் அது தப்பா போகும். எதை எதிர்பார்க்காம நல்லது நடக்கட்டும்னு அமைதியா இருந்தீனா நடப்பது அனைத்தும் நல்லபடியாக நடந்து அது உன் வாழ்க்கையிலையும் நிம்மதியை உண்டாக்கும். உனக்கு முன்னால இருக்கும் தடைகளை விட உன் முதுகுக்கு பின்னால் இருக்கும் உன் வராகி அம்மாவின் சக்தி மிக பெரியது. நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை அழகானதாக ஆக்கி காட்டுவேன். எந்த ஒரு மனிதனும் தன்னை முழுசா தெரிஞ்சுக்கிட்டானா, தன்னுடைய தகுதியையும் திறமையும் புரிஞ்சுக்கிட்டானா பேராசை படமாட்டான். தனக்கானது தன்னை வந்து சேரும்னு முழுசா புரிஞ்சுக்குவான். நீயும் இந்த உண்மையை புரிந்து கொண்டு அமைதியாக இருந்தாலே உனக்கானதும் உனக்கு கிடைக்க வேண்டியதும் தானாக உன்னை சேர்ந்துடும். என் மீது நினைப்பும் உன்னுடைய கடின உழைப்பும் உன் வாழ்க்கையில கண்டிப்பாக வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துடும். எந்த நிலைமை வந்தாலும் உன் நிலைமையை நீ மறக்க வேணாம். வாழ்க்கையில எதையும் முடியாதுன்னு நினைச்சு விட்டுறாம முயற்சி செஞ்சீனா கண்டிப்பா உன்னால் எல்லாமே முடியும். உன்கிட்ட இருந்து எதை யார் வேண்டுமானாலும் பறித்து கொள்ள முடியும். ஆனா உன் நம்பிக்கையும் முயற்சியையும் யாராலும் பறிக்கவும் முடியாது, உடைக்கவும் முடியாது. எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருந்து நீ முயற்சி செய்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில உன்னால ஜெயிக்க முடியும் என் செல்லமே. நீ எப்போதும் எல்லாருக்காகவும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனாலும் எல்லாருமே அவங்கவங்க வாழ்க்கை தான் பெருசுன்னு சுயநலமா வாழக்கூடியவர்களாக இருக்கும்போது நீயும் அதை பார்த்து மனசு சோர்ந்து போகாதே. நீ எப்போதும் போல எல்லாருக்கும் நல்லதை செஞ்சுக்கிட்டே இருந்தீனா அதற்குரிய பலன் மிக பெருசா உன் வாழ்க்கையில வந்து சேரும். ஒரே நாள்ல உன்னுடைய எல்லா குறைகளையும் கஷ்டங்களையும் என்னால போக்க முடியாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷமுடையதாக நான் மாத்தி காட்டுவேன். நீ ஜெயிக்கிறதுக்கும் நீ நல்ல வாழ்க்கையை முன்னேற்றமாக வாழ்வதற்கும் யார் மூலமாகவாவது எந்த விதத்திலாவது வந்து நான் உதவி செய்வேன். கண்டிப்பா உன்னை முன்னேற்றி உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை நான் தருவேன். என் மேல நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன் என் செல்லமே. கடைசி நிமிஷத்துல கூட இங்க எதுவும் மாறும்ன்றதை புரிஞ்சுக்கோ. நீயாகவே எதையாவது மனசுல யோசிச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம முழுவதையும் என் பொறுப்புல விட்டுடு. நான் உனக்கு எதிராக இருப்பவர்களை எல்லாம் ஆட்டம் காண வச்சு உன்னை ஜெயிக்க வச்சு உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக ஆக்கி காட்ட போறேன். நீ எப்போதும் கடல் அலைகள் போல சீறி சீறி வந்து கண்டிப்பா ஜெயிச்சு நெஞ்சை நிமிர்த்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிக்கணும். மற்றவர்களின் அலட்சியம் உனக்கான லட்சியத்தை ஒருபோதும் தோற்று போக விட்டுறக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இரு.